வணக்கம் கற்று சுபினர்களே. இன்றைக்கி சின்ன வெங்காயம் பூண்டு வச்சு தக்காளி தொக்கு செய்ய போகிறேங்க. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து சேர்த்துக்குங்க. சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே தோல் உரிச்சு வச்ச சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்குங்க. நம்ம போட்ட சின்ன வெங்காயம், தக்காளி, பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு முழு பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பூண்டு சேர்த்துக்குங்க. பூண்டு தக்காளி தூள் சேர்த்தா நல்லாயிருக்குங்க. இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க, சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம போட்ட வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. தக்காளிலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கேஸை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாங்க. அதில் நல்லா தண்ணிலாம் பிரிஞ்சு வந்து தக்காளி வெந்திருக்கும். அதுக்கப்புறம் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அந்த நேரத்தில் நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளியில் இருந்த தண்ணிலாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. திறந்து பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணிலாம் கொஞ்சமாக சுண்டிடுச்சுங்க. இந்த நேரத்தில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. மூடி சேர்த்து சிம்மில் வச்சிடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க. இப்போ கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே.